பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படிங்கிற வார்த்தையை உண்மையாக்கக்கூடிய வகையில் ட்ரம்ப் இப்போ சிக்கியிருக்காரு ரெண்டு விஷயத்தில். ஒன்று, ஜெஃப்ரி அப்படிங்கிறவருடைய மரணம். இது கொலையாக இருக்கலாம், அது ட்ரம்ப் செய்ததாக இருக்கலாம், அதற்கு காரணம் சில பெண்களாக இருக்கலாம், பெண்களோடு அவர் கொண்டிருக்கக்கூடிய சவகாசத்தின் அடிப்படையில் இந்த சம்பவம் நடந்தேறி இருக்கலாம் அப்படின்னு CNN கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆடியோ ப்ரூஃப் இப்போ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அமெரிக்கா முழுவதும். இன்னொரு புறம் 2024 வெளியான ஒரு ஆடியோ, அதையும் CNN தான் வெளியிட்டிருக்காங்க. அதில் முக்கியமான 2 நாடுகளை பற்றி ட்ரம்ப் பேசி இருக்கக்கூடிய விஷயம், அந்த 2 நாடுகளும் சேர்ந்து ட்ரம்ப்பை டமார்னு போட்டு அடிக்கக்கூடிய அளவுக்கு சம்பவமாக மாறுமா அப்படிங்கிறது அடுத்த கட்ட கேள்வி. அது என்ன விஷயங்கிறதையும் சேர்த்து வச்சு பார்த்துடலாம். ட்ரம்ப் டாரிஃப் வார் சில நாடுகள் மேலே விதிச்சிருக்காரு. அந்த நாடுகள் என்னென்ன, அவங்களுடைய எதிர்கருத்துக்கள் என்னென்னங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு சதவீத வரி விதிச்சிருக்காங்க, இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கிற விவரங்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும். கடைசியாக உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய வாரை பற்றி நம்ம பேசுவோமான்னு கேட்டால் ஆமாம். அதே நேரத்தில் ரஷ்யாவில் போய் இந்தியர்கள் வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்பை இப்போ ரஷ்யா உருவாக்கி கொடுத்துருக்கு. அமெரிக்காவில் க்ரீன் கார்டு வாங்குறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறாங்க, அது மாதிரியான நீங்கள் சிரமப்பட தேவையில்லை. ஏகப்பட்ட வாய்ப்புகளை கொடுத்துருக்காரு ரஷ்ய அதிபர் புட்டின். அது என்ன, அது சதியா இல்லை வேலை வாய்ப்பா அப்படிங்கிறதையும் வீடியோவில் பேசுவோம். இது பிரசாத் சிக்னேச்சர் உறவுகளே. நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ்